எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரம் 4 22 வரை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு முறை எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இது ஒரு அருமையான ஒரு பாகம். Hebrew chapter 10 verses 4 to 22. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாதோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய துறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியமும் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நம்ம சிந்திக்க போகிறோம். இதனுடைய நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தினதான ரத்தம், அது நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குது. அந்த ரத்தத்தை நம்ம அவமதிச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை பற்றி நான் சிந்திக்க போகிறோம். அதில் தயவு செய்து உட்கார முடியாது அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தோற்றத்திற்கு முன்பாய் முன்குறிக்கப்பட்டு பிதாவினால் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டு, அந்த சரீரத்திலே மாம்ச சரீரத்தில் அவர் இந்த மனுக்குலத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி தன்னுடைய ஜீவ ஆத்மாவை அவர் ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவானான். மாம்சத்தின் உயிர் அது ரத்தத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி லேவியராகும் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் அந்த அவருடைய சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதின போது அவன் ஜீவன் வந்தது. அந்த ஜீவன் அவனுடைய ரத்தத்தில் இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனுடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது. அப்படி யாராவது சிந்தப்படுவதற்கு காரணமாக இருப்பேன்னு சொன்னால் அவனுக்கும் அதை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் அது ஜீவன்
கிறிஸ்துவோட ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததான கிறிஸ்து வந்தது. நம்ம புதிய ஏற்பாட்டு வாசிக்கும் ஜீவனான கிறிஸ்து என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனாகிய கிறிஸ்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜீவனாய் அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்று ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு அவர் அந்த ஜீவ விசுவாசத்தை ஊதினபோது அவன் ஜீவாத்துமானான். ஆண்டவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவனுடைய சரீரத்திலே அது இருந்ததான அந்த ஜீவனும் அவனுடைய இரத்தமும் அது பரிசுத்தம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் மனுஷன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் மறுதலித்து அவன் அந்த கனியை புசித்து அவன் பாவம் செய்தபடினால அவன் கரைபட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையால் மூடப்பட்டிருந்தான அந்த ஆதாமும் ஏவாளும் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து இருட்டான இடத்திலே போய் ஒளியும்படியாய் அவர் ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற அந்த சந்தோஷமான நேரத்தை அவர் இழந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு பயந்து போகிறதான ஒரு காரியம் உண்டாயிற்று. நம் வாழ்க்கையில் பாவம் முதலாவது வரும்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவில் பயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது என்ன பயம்? அது மரண பயம் இல்லை. நம்முடைய என்றென்றைக்கும் நாம் அழுகையோடும் பற்கடிப்போடும் அந்த அக்கினியில் வேகிறதான அந்த எரிநரத்துக்கு போகிறோம் என்றதான ஒரு பயம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயமெல்லாம் இருக்காங்க. ஆனால் கடைசியில் அவங்களுடைய முடிவை பார்ப்பின்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு கருவி கண்டுபிடித்து அவருடைய இருதயத்தில் கடைசி என்ன சொன்னால் இதுவே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அந்த ரத்தத்தில் அந்த உயிர் இருக்கு அப்படின்னால அது மற்றவங்களுக்கு அந்த வரும்போது அது அப்படியே கடந்து வருகிறது. அந்த ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் சிவப்பணுகள் இருக்குது, வெள்ளையணுகள் இருக்குது, மற்ற எத்தனை காரியங்கள் இருக்குது. அது மாத்திரம் குரோமோசோம் என்கிறதான ஒரு பொருள் அதில் இருக்கிற ஒரு பொருள் இருக்கிறது. அது நம்முடைய இயல்புகளையும் தன்மைகளையும் நம்ம எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக இருப்போம் என்பதையும் அது 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 விளக்கும் அல்லது தெரிவிக்கும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதே போல் நம்ம சொல்கிறதில்ல ஜெனட்டிக்கில் பார்க்கும்போது என்ன இருக்கு, இப்போ டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அது ஜீன், நம்முடைய மரபு அணுக்கள், நம்முடைய பரம்பரையெல்லாம் எப்படி தான் இருந்திருக்கும், அவருடைய காரியங்கள்னு சொன்னால் அது ஃபிசிக்கலாக அது எப்படி இருந்திருக்கும் என்பதை அது உணர்த்துகிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் அந்த ஆதாமுக்கு கொடுத்தது அவருடைய ஜீன், அந்த அவருடைய குரோமோசோம் இருந்திருக்கிறோம். ஆனால் அவன் பாவத்தினாலே கரைபட்ட போது அது மறைந்து போயிற்று. அவன் பாவத்தில் வந்ததுனால எல்லாம் அங்கே பொல்யூட்டட் ஆகி போய்விட்டது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது பொல்யூட்டட், அது என்னதாக போச்சு, கலந்து கரைபட்டு போனது. அல்லது ஒரு திரவத்தில் ஊத்திர செய்து கெட்டு போச்சுன்னு சொல்லும், அது மாதிரி ஆகி போய்விடுகிறது. ஆகவே ஆண்டவர் பார்த்தார், எப்படியாவது இந்த பாவத்தை செய்த அந்த மனுஷனை மீண்டுமாய் அவன் நித்தியத்தில் நம்மோடு கூட வந்து நம்மை போல சேர வேண்டும் என்ற பெரிய ஒரு உன்னத நோக்கத்தோடு கூட அவருக்கென்று அவர்களை மீண்டுமாய் அந்த பொல்யூட்டட் ரத்தத்தை மீண்டுமாய் பரிசுத்தப்படுத்தி அவர் அந்த ரத்தத்தை தரும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஆதியிலே முன்குறித்து அவர் இந்த பூமியிலே பிறந்து அவர்களுக்காய் பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த பாவ நிவாரணம் செய்து அவளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதில் யாருக்கும் ஒருத்தரும் சந்தேகம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னுடைய குமாரனை பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நமக்காய் அவர் அனுப்பினார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆதாமிலிருந்து பிறந்த சரீரப்பிரகமாய் பிறக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொல்யூட்டர் அந்த ரத்தம் அல்லது கெட்டுப்போன அந்த பாவ அந்த ரத்தம் சுவாபம் நம்மிடத்திலே அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா 1:35 வாசிக்கலாம். லூக்கா சாப்டர் 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பரிசுத்தம் மேல் நிழலிடும் என்று பார்க்கிறோம். ஸ்திரீயின் மேலாய் அந்த பரிசுத்தம் என்பது நிழலிடும். எந்த விதமான உறவோ அங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கன்னி மரியாள் இடத்துல தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அங்கே உற்பத்தி ஆகும்படியாய் ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து அவர் ஆண்டவராய் இயேசுவாய் அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். இங்கே ஏதாவது இந்த உலகத்தில் நடக்கிற விதமாய் ஒரு காரியமும் நடப்பதை நாம் அறியவில்லை. ஃபிசிக்கலாகவோ எந்த விதத்திலேயோ அந்த ஸ்திரியை அவர் தொடவில்லை. ஆனாலும் அவருடைய
அவருடைய வயிற்றிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உற்பத்தியானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 அதை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தேவனாலே பிறந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு அந்த நிக்கோதேமுக்கு சொல்லும்போது சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஆவினால் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அந்த ஆவினால் பிறப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தத்தை சிந்தி அவரை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எத்தனை பேருக்கு அந்த வேதவசனம் தெரியும்? ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எந்த மதத்தில் பாருங்க, அவன் வந்து ரத்தம் அங்கே பலியிடுவதை பார்க்கிறோம். ஒரு மிருகத்தையோ ஆட்டையோ அல்லது மாட்டையோ எதையோ இன்னும் கேவலமான மிருகத்தை கூட சில சாமிகளுக்கு அவர்கள் படைப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் இந்த ஆண்டவருடைய நோக்கம் மனுக்குலத்தை பரிசுத்தமாய் அவரோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டும், மீண்டுமாய் அந்த ஆதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினாலே ஒரு பாவம் அறியாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அவர் சிந்தி அவளுக்கு விலக்கிரயமாய் கொடுத்து அவளை பெற்றுக்கொண்டார். அவர்களை ரெடி பண்ணி கொண்டார். சாத்தானுக்கு அடிமையாக இருந்த, பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் பெற்றுக்கொண்டார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி. ஒரு பொருளை நாம் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால், அல்லது ஈடு வைத்த பொருளை நாம் பணம் கொடுத்து மறுபடியும் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் தனக்கு சொந்தமாக்கும்படியா ஆண்டவர் அதை உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு எங்கிருந்து வந்தார்? பரத்திலிருந்து வந்தார். பரத்திலே பாவமின்மை கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. there is no presence of sin. அங்கே பாவத்தினுடைய பிரசனம் அங்கே இல்லை. ரெண்டாவது, அவர் மனுஷனாய் அவர் மனுஷனை போல அவர் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால அவருடைய பாவம் அவரிடத்தில் வரவில்லை. அதாவது தொடர்ந்து மனுஷரீகமாய் அது வரல. அது மாத்திரம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. வேதத்தில் அப்படி தானே போட்டிருக்கு, அவர் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை தேவனாய கர்த்தர் அவருக்கு தந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் திமிர்வாதனை காப்பது மகனை திடன்கள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இந்த அதிகாரத்தோடு கூட சொன்னார். அந்த பாவஸ்திரியை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாதே, நான் உன்னை நியாயந்திருப்பதில்லை என்று சொல்லி அவரை அனுப்புவதை பார்க்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கு? அது அளவிட முடியாத ரத்தம். ஒரு ஜீவனுடைய மதிப்பு, ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு இந்த உலகத்தை காட்டிலும் அதிகம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஆத்மாவுடைய விலை எவ்வளோ? விலை எவ்வளோவா? இந்த உலகத்தை காட்டில் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமாய் பிறந்தவர்கள், பிறக்கிறவர்கள், என்றைக்கு இருக்கிறவர்கள், இன்னும் பிறக்கப்படுவர்களுக்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது அங்கே விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தை அது சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. பலியினால் அதை வெட்டி அதை எடுக்கணும். அப்போ தான் அது பலியாகும். அது கழுத்தை முறிச்சு கொன்னா அது பலியாகாது, அடித்து கொன்னா அது பலியாகாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அங்கே அடிக்கப்பட்டு அது சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். முதலாவது, அவர் கெத்செமனேலில் ஜெபிக்கும் போது ரத்தம் வேர்வையாய் அங்கே சிந்தப்பட்டது. அதுக்கப்புறமா பிலாத்தினுடைய அரண்மனையில் அவர் விசாரித்து விட்டு அங்கே வெளியே அவருடைய சேவர்கள் அவரை அடித்து அங்கே முதுகெல்லாம் அவர் காயப்படுத்தி அங்கே இந்த கொக்கி போட்டு இழுத்ததில் அவருடைய உடலெல்லாம் ஒரு உழவன் அந்த உழுவை போல இருந்து என்று பார்க்கிறோம். அங்கே காயப்பட்டார். பின்பமாய் அவர்கள் அந்த பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு வந்த போது அவர்கள் அந்த முள்முடியை அவருடைய தலையிலே வைத்து அழுத்தி அதில் போட்டு ஆங்கிலத்தில் தி பிளான்டட் தான், இந்த கிரவுன் ஆஃப் தான் என்று போட்டிருக்கிறார்கள். அதை வைத்து அழுத்தினார்களாம். அது இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஸ்கல்லுடைய இது வரைக்கும் அது போச்சுன்னு அதில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவிதமாய் கொடுமைப்படுத்தின போது
ஆண்டோடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. மீண்டுமாய் அந்த எருசலேமின் வீதிகளிலே இழுத்து கொண்டு போன போது அவரை சவுக்கால் அடித்து இழுத்து கொண்டு போனது அவருடைய ரத்தம் அந்த வீதியிலே சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பின்பு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாத உண்மையான இரட்சகர் இயேசுவை கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்த போது அங்கே ரத்தமும் அங்கே பீறிட்டு வந்தது என்று பார்க்கிறோம். எல்லாம் நமக்கு தெரிந்ததான காரியம். கடைசியாக அந்த போர்ச்சவன் ஈட்டி எடுத்து விழாவில் குத்தின போது ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது எப்படி வந்தது? ஏதாவது மெதுவாக வந்ததா? எல்லாம் கொடுமையாய் அது கொடுமைப்படுத்தப்பட்டபடினாலே அது பீறிட்டு வந்தது, அது சிதறுண்டு, அது சிந்தப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தி அதை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். சிலுவையின் மரணம் என்பது அது ஒரு எளிதான மரணம் அல்ல. அது எவ்வளவு கொடுமையான என்பதை அறிந்திருக்க வேண்டும். யூதர்கள் ஆதியிலே பாவம் செய்தவர்களை கல்லறிந்து கொண்டார்கள். முதலாவது ஓய்வு நாளில் விறகு பெருக்க போனவன் தான் முத கல்லறிஞ்சு கொண்டிருக்காங்க. என்ன எங்கே போனவன்? விறகு பொறுக்க போனவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் யோசுவாவின் காலத்தில் அந்த பாபிலோனுடைய சால்வையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்தில் ஒழித்த ஆகானை அவர் கல்லறிந்து அவனையும் அவன் குடும்பத்தாரை கல்லறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கொடுமையான ஒரு காரியம். அதே போல ஆகாசூர் நாட்களிலே அந்த அது தூக்கு மரத்தில் போடுவது ஒரு சர்வசாதாரணமாக இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். முருதைக்காய் எத்தனை முழத்தில்? 70 முழத்தில் அது பெரிய ஒரு தூக்கு மரத்தை போட்டு அதில் கொல்லதுக்காக முயற்சி பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ரோமர்கள் அவருடைய காலத்திலையும் சர்வசாதாரண ஜனங்களை அவர் கொல்வதற்கு சிலுவையை அவர் உண்டாக்கினார்கள். அந்த சிலுவையில் அவர் அறையும் போது சிலுவையில் மறைவான இடத்துல அல்ல. இப்போல்லாம் நம்ம ஒரு கிரிமேஷன் கிரவுண்ட்லேயோ அல்ல பரியல் கிரவுண்ட்லேயோ வைக்கிற மாதிரி அல்ல. ஒரு பொது சந்தையான இடத்துல அந்த அந்த தப்பு செய்த ஆளை சிலுவையில் அடித்து அவர் வைத்து விடுவார்கள். எல்லாரும் பார்த்து கேவலப்படுத்த ஆடைகள் உரியப்படும், நிர்வாணமாய் அங்கே அறையப்படுவார்கள். பார்க்கிறவர்கள் தலைகளை துலுக்கி அவர் கேவலமாய் பேசுவார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சிலருடைய உயிர் போட்டால் காலை முறித்து கொள்வாங்க. இன்னும் சிலருடைய உயிரை கொஞ்ச நாள் போகாமல் இருக்குன்னு சொன்னால் அது 2-3 நாள் இருக்கும்போது ஆகாயத்து கழுகுகள்லாம் அவருடைய கண்ணை பிடிக்கொள்ளுமா. நரிகளெல்லாம் இரவில் அவருடைய கால்களை அது கடித்து குதறுமாம். இப்படி கொடூர அந்த 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 விதமான மரண தண்டனை கொடுத்துருக்கலாம். அதே விதமான தண்டனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மரணம், கிறிஸ்துவனுடைய மரணம் அது லேசானது அல்ல, அது கொடூரமான ஒரு காரணம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கென்று அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தான் இந்த பூமியில் வந்து இந்த மக்களுக்காக நான் ரட்சிப்பை தர வேண்டிய ரத்தத்தை சிந்தி அதை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் பிதாவிடத்திலே போனார் என்று பார்க்கிறோம். ஆதியிலே பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது காளை, ஆடு இதனுடைய ரத்தத்தை எடுத்து பிரதான ஆசாரியன் ஆண்டவருக்கு அதை பலியை கொண்டு போவான். நாம் வாசித்த வசனத்தில் நீங்கள் மீண்டும் வாசிப்பீர்களால் மிகவும் அது உங்களுக்கு புரியும். ஆகவே ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் அந்த அந்த ஆடு காளை இவருடைய ரத்தமெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் செய்து கொண்டே வந்தார்கள். அந்த ரத்தமெல்லாம் அந்த பாவத்தை அது மூடும ஒழிய ஜனங்களுடைய அந்த நீங்கள் பார்த்து அந்த மிருகத்தை 2 மிருகம் வரும், ஒன்று அடிப்பாங்க, இன்னொன்று அது மேலே தெளித்து அதை அனுப்பிச்சிருவாங்க. அதாவது அது எதை குறிக்கிறது சொன்னால் அந்த பாவத்தை மூடுகிறது, அது அழிப்பதல்ல. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே அது கழுவுகிறதான ரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வாசி யோவான் எழுதிய சுவிசேஷம் அந்த 1 யோவான் வாசிங்க. இயேசு கிறிஸ்து சத்தம் சகல பாவம் நம்மை சுத்திகரிக்கும் என்று இருக்கும் பாருங்க. அதை 1:7 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அது ஒண்ணுதான் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தடவை நல்லா குளிச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்பவே உடனே போய் மறுபடியும் குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. ஹல்லேலூயா. சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அது அழுக்கே படுறதுக்கு வழியில்னு சொன்னால் மறுபடியும் குளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. அதாங்க யோவான் சொல்கிறாரு, அதாவது தேவனால் பிறந்த எவனும் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான் என்று போட்டிருக்கிறது. நம்ம உண்மையாக ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டதுன்னு சொன்னால் மீண்டுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே அதை கழுவுகிற ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மனுஷ ரத்தம் கொஞ்ச நேரம் அல்லது எந்த மிருகத்தினுடைய ரத்தம் கொஞ்ச நேரம் வச்சுன்னு சொன்னால் அது உறைந்து போகும், அப்படிதானே? அது உறைந்து போகும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் அது ஊறுகிற ரத்தம். ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள ரத்தமாக இருக்கப்படாலே ஒவ்வொரு நாளும் அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் அந்த ரத்தம் இன்றைக்கு ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் நம்ம பூசிக்கொள்கிறோமோ, கர்த்தர்களை ரட்சிப்பார், விடுதலையாக்குவார். ஆண்டவராக இயேசுக்களுடைய மரணத்தையும் அந்த அங்கே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அவர்கள் அனுசரித்தான பஸ்காவையும் அவர் கம்பேர் பண்ணுவது வழக்கம். அல்லது நம்மளுக்கு அடிக்கப்பட்ட பஸ்காவையை கிறிஸ்து என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நமக்கு அடிக்கப்பட்ட பஸ்காவை ஆட்டுக்கொண்டு யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான்ஸ்நானன் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் அடிக்கப்பட்ட நல்ல ஒரு அந்த ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய ரத்தம் அவர் அடிக்கப்பட்ட அப்படின்னாலே அந்த இன்றைக்கும் அது நமக்காய் பரிந்து பேசுகிற அல்லது ஊறுகிற அது ரத்தமாக இருக்கிறது. நாமும் கூட இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையான ரத்தம் என்று சொன்னார். அந்த சப்பத்தை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்காக என்னுடைய சரீரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை பிட்டு நமக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாய் நாம் மாற வேண்டும் என்பதை குறிக்கும் வண்ணமாய் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். தன்னுடைய ரத்தத்தை அவர் கொடுத்தது அவரை போல பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு அடையாளமாய் அவர் இந்த ரசத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஹோலி லேண்டுக்கு போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அந்த ஆண்டவர் கடைசியாக அந்த பஸ்காவை அந்த அனுசரித்த அந்த மேல் வீட்டில் ஒரு படம் பார்த்திருப்பீர்கள். அங்கே ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு இறைய கருதுறத தன்னுடைய இருதயத்தை அந்த மார்பிலேருந்து அதை கொத்தி அந்த இறையை அதுக்கு கொடுக்குறது மாதிரி அந்த படம் இருக்கும். இதுமே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரத்தை உண்மையாய் பிட்டு நமக்கு கொடுக்குறாருங்க தானே, அந்த பயமும் பக்தியும் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஹல்லேலூயா. அஜாக்கிரதையாக யாரும் அதில் நீங்கள் அதை புசித்து அதை பானம் பண்ணக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஆக்கிரை தண்டனை உங்களுக்கு வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த நியமம் என்பது சொல்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவர் நமக்காய் பட்ட பாடுகளை மாற்ற அவருடைய நம்மேல் வைத்த அன்பை நாம் நினைவுறுகிறோம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வந்து அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப் போகிறார். அந்த ரட்சிப்பு பூரணத்தை நம்ம அங்கே காணப்போகிறோம் என்பதை அது குறிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மை பாவங்களற அது கழுவுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம இன்றைக்கும் அது ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நம்ம ஆண்டவருடைய அந்த ஆளுகைக்கு வந்துட்டோமோ, ஆண்டவர் நம்மை சுற்றி அவருடைய ரத்தத்தால் அவர் வேலி அடைத்துக் கொள்கிறார் பார்க்கிறோம். யார் அடைப்ப நிற்கிறா பாம்பு தீண்டும். ஆண்டவரை சுற்றி அவர் அடைக்கலமாய் அவர் வேலி அமைத்திருக்கிறார். அதை மீண்டும் பிசாசு நம்மளை அதை கடிக்கணும், அதை கெடுக்கணும்னு சொன்னால் நம்ம திறந்து கொடுத்தா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு நம்முடைய வேலையை எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதை பார்த்து உலக இச்சைகளை பார்த்து இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நம்ம அதை பிடுங்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிடுங்கிட்டுன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கார். பாவத்திலிருந்து எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கார். நமக்கு சுயாதீன புத்தியையும் கொடுத்துருக்கார். அதில் நம்ம சூஸ் பண்ணலாம், எது நல்லது கெட்டது என்பது நம்ம சூஸ் பண்ண முடியாது கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறமா நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடுதில்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், பிலேயாம் ஆண்டவர் அந்த பாலாக் வந்து கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சபி என்று சொன்ன போது இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவருடைய தீர்க்கதரிசி நான் சபிக்க மாட்டேன், என்னுடைய ஆண்டவருடைய ஜனங்களை நான் எப்படி சபிப்பதுன்னு சொல்லியிருக்கணும். நான் சொன்னான், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிச்சு பார்க்குறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஜெபிச்சு பார்க்க சொன்னார், முதல்ல நீ போகாத, என்னுடைய ஜனத்தை எப்படி சபிக்கலாம் என்று சொல்லி அதை விரட்டி விட்டார். திரும்பவும் வந்தான். அவன் அதிகமான பொண்ணு அதிகமான காரியங்களை அவர் கொடுக்குறேன்னு சொன்ன போது திரும்பவும் அந்த தீர்க்கதரிசிக்கு புத்தி கெட்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் போராடிச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ போ, ஆனால் என்னுடைய ஜனங்களை நீ சபிக்க முடியாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் கூப்பிட்டா போ, அவன் பொருளை வாங்கிக்கோ. அது எது சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணல, உனக்கு தெரியும் எது தப்பு ரைட்டுன்ட்டு, நீ போ. என்றைக்கு நம்ம தீர்மானமாக நாங்கள் போகிறேன்னு சொன்னோன்னா ஆண்டவரை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடுக்க மாட்டார். நம்மளா அது வேலையை பிடுங்கினா தான் ஆண்டவர் ஒருவதும் இது பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே,
நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை விதமாக. அதே மாதிரி சவுல் ஆண்டவர் அவனை ராஜாவாக்கினார். அவன் பாருங்க அங்கே போய் எல்லாத்தையும் கொண்டு போட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆடு மாடை கொண்டு வந்து வச்சுட்டான். அசல உம்முடைய ஆண்டவருக்கு எப்படி தேர்ட் பர்சன் ஆகிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் ராஜாவாக்கினார். சாமுவேல் சொல்கிறான், உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாய் அந்த சோல்ஜர்ஸ் அந்த வீரர்கள் கொண்டு வந்தாங்க. எப்படி போட்டான் பாருங்க. ஆண்டவர் சொன்னால் அது பலியிடக்கூடாதுன்னு சொன்னால் இவன் அதை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னான்னா ஆண்டவர் விட்டுருவார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவரை பண்ண முடியாது. கர்த்தர் சொல்லுவார், சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு 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 நிலைமைக்கு மேலே உங்களை விட்டுருவார். ஹல்லேலூயா. he'll give you a long rope. அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம்தான். அது ஆண்டோடைய ரத்தம் எப்பெல்லாம் அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாய் அந்த 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 வேலைக்குள்ளாய் நம்ம இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய ரத்தம் அது பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14-20 வாசிக்கலாம். சாரி, எபிரேயர் 13:12 வாசிங்க. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. ஏன் அவர் அந்த எருசலேமுக்கு புறம்பா அவர் பாடுபட்டார்? அந்த எருசலேமுக்குள் இருந்திருப்பார்னு சொன்னால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பு வந்திருக்கும். எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அது இருந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த போது எங்கே போய் அவங்களுக்கு ஆண்டவருக்கு பலியிட்டாங்க? முதல்ல வனாந்தரத்தில் பலியிட்டார்கள். அந்த பாவமான இடத்துல இருந்து வெளியே வந்தார்கள். அது ஒரு கட்டுக்குள்ளே இருந்து. அதே போல் இந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் என்றதான காரியத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகத்தில் அவரை நோக்கி பார்க்க எல்லாருக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்கள் அத்தனை பேர்கள் அவர் பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாய் ஆண்டவர் அந்த நகரத்திற்கு புறம்பே